வெட்னஸ்டே மார்னிங் இன்றைக்கி டே காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீ போடுறதுக்கு முன்னாடியே மாடிக்கு மேலே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தண்ணி ஹஸ்பண்ட் எப்பயுமே ஊற்றிடுவார் வாக்கிங் வரும்போது. அதனால் நான் பார்த்துட்டு தண்ணி ஊற்றலை அப்படின்னா ஊற்றுவேன். இன்றைக்கி வந்தப்போ கொஞ்சம் ஊற்றலை, அதனால பூவும் இருந்துச்சு, பறிச்சுட்டு தண்ணி செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு கீழே வந்து சங்கு பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கையோடு பறிச்சுட்டு வந்துட்டேன். காலையில் இந்த பூ பறிக்கிற வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனில் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். பச்சை பயிறு வறுத்து உடச்சி அது முழு வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு இது அருமையாக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே ரசமும் வச்சாச்சு. இன்றைக்கி பூசணிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பொரியலுக்காக. ஃபைனலாக பூசணிக்காய் வறுத்துட்டு சாப்பாடு வச்சா போதும். பாத்திரம்லாம் கழுவாமல் இருக்குது. அம்மா எப்பயுமே நான் வெளியில் கிளம்பிட்டேன் அப்படின்னால வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் பாத்திரம் நான் கழுவிக்கிறேன், நீ போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, பாத்திரம் மட்டும் கழுவலை. சரி அம்மா கழுவிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. கோயிலுக்கு போகும்போது 2 மணி ஆயிடுச்சு. வலுப்பெருமன் கோயிலில் எப்போவுமே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிற அமாவாசையெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மி. ஆனால் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.